நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பகவானினுடைய அவதாரங்கள் பற்றி பாகவத புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆதியில் யக்ஞ வராக மூர்த்தியாக அவதரித்து இரண்யாக்ஷனை கூரிய பற்களால் குத்தி கிழித்து வதம் செய்தார். அது வராக அவதாரம். ருச்சி ஆகுதி என்ற தம்பதிகளுக்கு கயக்ஞன் என்ற புத்திரனாக அவதரித்து தேவதைகளை தோற்றுவித்து அவர்களுடைய துயர் துடைத்து ஹரி என்று அழைக்கப்பட்டார். இது யக்ஞாவதாரம். கபிலராக அவதரித்து தாயாரான தேவகுதிக்கு பிற்காலத்தில் பிரம்ம வித்தையை உபதேசித்து முக்குண தோஷங்களிலிருந்து விடுவித்து கபிலருடைய உருவத்தில் லயித்து முக்தியடைய செய்தார். இது கபிலாவதாரம். அத்ரி மகரிஷிக்கு புத்திரனாக தோன்றிய தத்தாத்ரேய அவதாரம் 4வது அவதாரம். பிரம்மன் பல வகை உலகங்களை சிருஷ்டி செய்வதற்காக தவம் செய்தபோது திருப்தி அடைந்த பகவான் சனகர், சனந்தனர், சனானந்தர், சனத்குமாரர் ஆகிய 4 என்ற பெயர்களுடன் 4வராக தோன்றி மகரிஷிகளுக்கு ஆத்ம வித்தையை மீண்டும் உபதேசித்தார். இது குமாரவதாரம். தக்ஷகுமாரியான மூர்த்தி என்பவளுக்கு நர நாராயண சொரூபியாக அவதரித்து இந்திரியங்களை ஜபிப்பது எப்படி என்பதை எடுத்து காட்டினார். இது நர நாராயண அவதாரம். வேணன் என்ற மன்னன் கீழான கதியை அடைந்த போது ரிஷிகள் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனுக்கு புத்திரனாய் பிறந்து அவனை நரகத்திலிருந்து விடுவித்து பிருகு சக்கரவர்த்தியாக பூமியை பசுவாக செய்து சகல வஸ்துக்களையும் கறந்து உலகை ரட்சித்தார். இது பிருகு அவதாரம். நாபி என்ற அரசனுக்கு மகனாக பிறந்து முற்றும் துறந்த முனிவராக ஆத்மஸ்வரூபத்தில் ஆழ்ந்து சஞ்சரித்தது ரிஷபாவதாரம். ஒரு சமயம் பொன்னிறமான மேனியுடன் யக்ஞஸ்வரூபியாக வேதமூர்த்தியாக பகவான் விளங்கினார். அவருடைய மூச்சுக்காற்றிலிருந்து வேதங்களும் தோன்றின. இது அயக்ரீவ அவதாரம். பிரளய காலத்தில் மறைந்த வேதங்களை மீட்க பகவான் மீனாக தோன்றினார். அது மத்ஸ்யாவதாரம். தேவாசுரர்கள் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்தபோது மத்தான மந்திரமலையை முதுகிலே தாங்கிட எடுத்ததோர் அவதாரம் கூர்மாவதாரம். தேவர்களுடைய துன்பத்தை நீக்கவும் பக்த பிரகலாதனை காக்கவும் ஹிரண்ய கசிபுவை கொல்ல தூணிலிருந்து தோன்றினார். அது நரசிம்மவதாரம். அதிதி தேவிக்கு புத்திரனாக பிறந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்ய வாமனனாக தோன்றி 3 அடி மண்ணை யாசித்தது வாமன அவதாரம். பகவான் மக்களின் நோய்களை தீர்க்க ஆயுர்வேதம் எனும் வைத்திய சாஸ்திரத்தை அளித்தது தன்வந்திரி அவதாரம். ஜமத்கினி முனிவரினுடைய திருமகனாக தோன்றி பரசுவை கையில் ஏந்தி பிராமண வேஷிகளான அரசர்களை அழித்த அவதாரம் பரசுராமவதாரம். இஷ்வாகு குலத்தில் தசரத குமாரனாக தோன்றி ராவணாதியரை அழித்ததோர் அவதாரம் ராமாவதாரம். கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன் போன்ற அசுர அரக்கர்களை கொன்று பூமியை ரட்சிக்க தோன்றிய அவதாரம் பலராம கிருஷ்ண அவதாரம். கல்கியாக அவதரித்து கலியை அடக்குவார். அது கல்கி அவதாரம். துருவனுக்கு துருவபதம் அளித்தது, கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்தது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் மகாவிஷ்ணு. இவ்வாறு பகவானால் பிரம்மாவுக்கு உபதேசித்ததும் அவர் நாரதருக்கு உபதேசம் செய்ததுமான பாகவத புராணத்தை சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜாவுக்கு கூறி அருளிய இந்த செய்திகள் எம்பெருமானினுடைய பல்வேறு அவதாரங்களை விளக்கியுள்ளது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.